பிரியமானவர்களே, இந்த மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43வது அதிகாரம் 2வது வசனம். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். தண்ணீர்கள் நமக்கு எதிராக நிற்கக்கூடிய காரியங்கள், சவாலான காரியங்கள் எதுவாகவும் இருக்கலாம், எப்படிப்பட்ட நெருக்கடியாகவும் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுப்பாரே, ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது அதை ஆண்டவர் நமக்கு நிறைவேற்றக்கூடியவராயிருக்கிறார். விசுவாசத்தோடு கூட அதை ஏற்றுக்கொண்டு நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அதன் மூலமாக நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். யோசுவாவுடைய புஸ்தகம் 3வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். 4வது வசனத்தை பார்க்கும்போது, யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்து ஒரு பெருங்கூட்டமாக புறப்பட்டு வந்தார்கள். வேத ஆராய்ச்சியின்படி 25 லட்சத்துக்கும் அதிகமானவர் புறப்பட்டு வந்தார்கள். அநேக ராஜாக்களை அவர்கள் ஜெயித்தார்கள். அநேக தேசங்கள் வழியாக அவர்கள் கடந்து வந்தார்கள். வனாந்தரத்திலே 40 வருஷம் அவர்கள் வழிநடத்தப்பட்டார்கள். மோசே மரித்த பின்பு தேவன் யோசுவாவை எழுப்பினார். யோசுவா அந்த ஜனங்களை வழி நடத்தினதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் வழி நடத்தப்பட்டு கானான் என்ற தேசத்திற்கு அருகிலே வரும்போது அதற்கு முன்னாக யோர்தான் ஆறு அது பிரவாகித்து ஓடிக்கொண்டிருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அறுப்பு காலத்திலே யோர்தான் கரை புரண்டு ஓடும் என்று வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பிரயாணத்தின் போது தண்ணீருக்கு முன்பாக வந்து நின்றார்கள். அங்கே ஒரு நாள் ராத்தங்கி இருந்தார்கள். யோசுவா தேவ சமூகத்திலே காத்திருந்தார். தேவனாகிய கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை மக்கள் மத்தியில் வந்து அவன் அறிவித்ததை பார்க்கும். இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க, நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். 40 வருஷத்தில் அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை, செங்கடலை கடந்து வந்ததை அநேகர் பார்க்கவில்லை. அந்த 40 ஆண்டுகளிலே அநேகர் மரித்தும் போயிருக்கக்கூடும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இந்த யோர்தானுக்கு முன்பாக ஜனங்கள் வந்து நின்ற போது ஜனங்கள் திகைத்து போய் நிற்கிறார்கள். ஏன்னா முதியவர்கள் அநேகர் இருக்கிறாங்க, சிறு பிள்ளைகள் அநேகர் இருக்கிறார்கள், ஏராளமான ஆடு மாடுகள், அவர்கள் தூக்கி சுமக்கக்கூடிய சுமைகள், அவங்க உபயோகப்படுத்தக்கூடிய அத்தனை பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்கள் சுமையாகவே சுமந்தார்கள். ஆக அவ்வளவு காரியங்களை எடுத்துக்கொண்டு இந்த தண்ணீரை எப்படி கடந்து போவது, ஒரு சவாலான காரியம் அவர்களுக்கு முன்பாக நின்றது. யோர்தான் பார்க்கும் பொழுது அது மேலிருந்து கீழாக ஓடி வந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம். கிட்டத்தட்ட ஒரு 6 நண்பர்களாக இருசக்கர வாகனத்திலே பிரயாணம் பண்ணி கடந்து போயிருக்கிறார்கள். அப்படி அவர்கள் கடந்து போகும்போது வழியிலே ஒரு பெரிய தண்ணீர், மேலிருந்து கீழாக ஓடக்கூடிய தண்ணீர், அது ஒரு பள்ளத்தாக்கு, மலை மேலிருந்து தண்ணீர் ஓடி வருகிறது. அந்த ரோடு வழியாக அவர்கள் போகும்போது அந்த தண்ணீரை கடந்து போகணும். அது நல்ல மழை காலம்.
அப்படி மழை காலமா இருந்த போது தண்ணீர் வழக்கத்தை விட அதிகமா ஓடிக்கொண்டிருக்கு. வந்தவங்க கடந்து போக வேண்டும். அதில் வந்ததிலே எல்லோருமாக இந்த இடத்திலே நின்று கொண்டிருந்தார்கள். தண்ணீர் குறையட்டும், குறைந்த பிற்பாடு இதை கடந்து போகணும். அப்படி பொறுமையோடு காத்து கொண்டிருந்த சமயத்தில் அதில் ஒருவர் மாத்திரம் பொறுமையோடு காத்திருக்க விருப்பம் இல்லாதவராய் தன்னுடைய இருசக்கர வாகனத்திலே வேகமாக அந்த தண்ணீரை கடந்து செல்ல அவர் முயற்சித்து அவர் வண்டியை ஓட்டின போது அந்த வெள்ளத்திலே அந்த இருசக்கர வாகனம் அவரும் சேர்ந்து அடித்து செல்லப்பட்டார். எல்லோரும் தேடினார்கள். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன நடந்ததுன்றே தெரியல. அவருடைய சரீரம், அவர் மரித்த பின்பு அந்த சரீரமானது 5 கிலோமீட்டர் தொலைவுக்கு இழுத்து செல்லப்பட்டு ஒரு மர கிளையிலே அப்படியே சேர்ந்து அங்கே பின்னி கிடந்தது. அவரை எடுத்து கொண்டு போய் அடக்கம் பண்ணினார். ஆக தண்ணீர் என்பது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. இப்போ ஒரு பெருங்கூட்டமாக இந்த தண்ணீரை கடந்து செல்லணும். என்ன செய்வென்று தெரியாதபடிக்கு அவர்கள் நின்று கொண்டிருந்த போது மோசே மூலமாக கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறார். இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். பிரியமானவர்களே, ஜனங்கள் எல்லாருமே அவர்கள் தேவ சமூகத்திலே காத்திருந்தார்கள். தங்களுடைய குறைவுகளை அறிக்கை செய்து அந்த நாளிலே அவர்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டார்கள். பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு அவர்கள் பிரயாணம் பண்ண துவங்கினார்கள். அப்பொழுது யோசுவா மூலமாக ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன? ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டி சுமந்து கொண்டு யோர்தானிலே போய் கால் வைக்கும்போது யோர்தான் 2ஆக பிளந்து விடும். கர்த்தருடைய வார்த்தையை யோசுவா சொல்லுகிறான். நீங்க ஆசாரியர்களை பின்தொடர்ந்து நீங்க போக வேண்டும். இப்படி சொல்ல, பிரியமானவர்களே, அதே போல அவர்கள் ஜெபம் பண்ணி ஆயத்தப்பட்டார்கள். முதலாவது உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு ஆசாரியர்கள் போய் யோர்தானிலே கால் வைத்தார்கள். வைத்த மாத்திரத்திலே மேலிருந்து கீழாக கரை புரண்டு ஓடுகிற வெள்ளம் அப்படியே மலை போல குவிந்து நின்றது. பிரியமானவர்களே, மணல் ஒருவேளை குவித்து விடலாம், தானியத்தை குவித்து விடலாம், தண்ணீரை குவிக்க முடியுமா? நீங்களும் நானும் சேவிக்கிற கர்த்தர், ஆராதிக்கிற ஆண்டவர், அவர் சர்வ வல்லமையுள்ளவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றுமே இல்லை. உங்க வாழ்க்கையில ஒருவேளை கண்ணீரோடு பின்னல்களுக்குள்ளாக வலைகளில் அகப்பட்டது போல கட்டுகளிலும் நெருக்கத்திலும் இருந்து கொண்டு என்ன செய்வதென்று புலம்பிக் கொண்டிருக்கீங்களா? ஆண்டவர் தண்ணீர்களை கடக்கும் போது உங்களோடு கூட இருப்பார். தடைகளை தகர்த்து போடுவார். உங்கள் பாதைகளை அவர் செவ்வையாக்குவார். பிரியமானவர்களே, 33 வயது வரைக்கும் திருமணமே ஆகாத ஒரு வாலிபன், இயேசுவை ஏற்றுக்கொண்டவன், ஜெபிக்கக்கூடிய ஒரு தம்பி. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஒரு நாள் அவன் தன்னுடைய சபையின் போதகரிடத்திலே வந்து தனித்து வந்து அவரோடு பேச ஆரம்பித்தான். வீட்டில் எல்லாரும், நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு என்ன உன் வாழ்க்கையில் நடந்தது? நாங்க போகிற வழிதான் சரி, நீ போகிற வழி சரியில்லை. ஏன் உன் ஆண்டவர் உனக்கு ஒரு திருமணத்தை ஒழுங்கு பண்ணல? உனக்கு 33 வயதாயும் உன் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் வரலையே என்று எல்லாரும் என்னை பரியாசம் பண்றாங்க. என் நிமித்தமா ஆண்டுடைய நாம தூசிக்கப்படுது ஐயா, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி இருக்கிறான். அவர் ஜெபம் பண்ணி அனுப்பிவிட்டார். அவன் சொன்ன வார்த்தை அந்த போதகருடைய இருதயத்தை அழுத்த ஆரம்பித்தது. அவனுக்காக அவர் ஜெபம் பண்ணினார். சில நாட்களிலே ஒரு பெண்ணை பார்க்கும்படிக்கு
அவனையும் அழைத்து கொண்டு ஜெபத்தோடு கூட கடந்து போனான். ஒரு தகப்பன் பிள்ளைக்காக பாரப்படுவது போல அந்த போதகர் அந்த தம்பியை அழைத்து கொண்டு அவர் கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டே பிரயாணம் பண்ணி கொண்டே இருக்கிறார். அவர்கள் போய் ஒரு ஊருக்கு போய் அங்கிருந்து மறுபடியும் பஸ் பிடித்து இன்னொரு ஊருக்கு போகணும். அப்ப முதல்ல அவங்க துவங்கி பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கும் போது அவர் ஜெபிக்கும் போது ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். நீ அழைத்து கொண்டு போகிற வாலிபனுடைய வாழ்க்கையில பாவம் இருக்கிறது, அவனுக்குள்ள பரிசுத்தம் இல்லை. அவன் மனம் திரும்பி உணர்வடைந்து பாவத்தை விடும் பொழுது நான் அவன் ஆசீர்வதிப்பேன், அவனுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று ஆண்டவர் அந்த போதகரோடு இடைப்பட்டார். அப்போ அந்த போதகர் அந்த வாலிப தம்பியை பார்த்து கேட்டார், உன் வாழ்க்கையில ஆண்டவர் நன்மையை கொடுப்பதற்கு, உன்னை ஆசீர்வதிப்பதற்கு உன் வாழ்க்கையில பாவம் தடையா இருக்கிறது, சரியில்லாத ஒரு தொடர்போடு கூட நீ இருக்கிறாய். நீ இந்த பாவத்தை விட்டுவிடும் போது இயேசுவன் ஆசீர்வதிப்பார். இப்பொழுதே எனக்கு முன்பாக நீ போன் செய்து முறையற்ற ஒரு உறவு வாழ்க்கையில் இருக்குது, அதை துண்டிக்க முடியுமா? நீ அப்படி செய்தால் நான் உன்னோடு கூட தொடர்ந்து வருவேன். இன்றைக்கு நாம உனக்காக பெண் பார்ப்போம், இல்லை என்றால் வந்த வழியாக திரும்பி போக வேண்டும் என்று சொன்ன. அவனோ மனம் கசந்து அழுதான். கொஞ்ச நேரம் அமைதியாக அந்த பஸ் ஸ்டாண்டில் உட்கார்ந்து கொண்டு அழுது ஜெபித்தான். பிற்பாடு அவருக்கு முன்பாகவே போன் செய்து எதிர்முனையிலே இன்னொரு சகோதரியோடு தொடர்பு கொண்டு, இனி இந்த தீய ஒரு பழக்கம் நமக்குள்ள வேண்டாம், இயேசு என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார், மனிதர்களுக்கு முன்பாக ஒரு வேளை என் பாவத்தை மறைக்கலாம், ஆனால் இன்றைக்கு என்னுடைய போதகருக்கே ஆண்டவர் வெளிப்படுத்தி விட்டார், இனிமே நமக்குள்ள இந்த தவறான வாழ்க்கை வேண்டாம் என்று அவன் அவளிடத்திலே சொல்ல, பிற்பாடு அவன் போனை கட் பண்ணான். அவளுடைய காலை முற்றிலுமாக மொபைலிருந்து நீக்கி போட்டான். அவர்கள் இருவரும் ஜெபம் பண்ணி பிரயாணம் பண்ணி கடந்து போனார்கள். அந்த நாளிலே தானே அவனுக்கு ஆண்டவர் பெண்ணை வாய்க்க பண்ணினார், அவனுடைய குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதித்தார், தனிமையை மாற்றினார். ஒரு துணையை ஆண்டவர் கொடுப்பது, ஒரு பெண்ணுக்கு ஒரு புருஷனை, ஒரு புருஷனுக்கு ஒரு பெண்ணை நியமித்து கொடுப்பது, நன்மையை கண்டடைகிறான். அது தேவனுடைய ஈவு. எந்த நன்மையான ஈவும் பூரணமான எந்த வரமும் மேலே ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வரக்கூடியதாயிருக்கிறது. பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு ஒன்று கொடுக்கப்பட்டால் ஒளியே ஒருவனும் ஒன்றும் பெற்றுக்கொள்ள மாட்டான். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மை வர வேண்டுமானால், ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டுமானால், ஆண்டவர் வெறுக்கக்கூடிய பாவத்திலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும். அப்பொழுது தண்ணீர்களை கடக்கும் போது ஆண்டவர் உங்களோடு கூட வருவார். தடைகளை ஆண்டவர் மாற்றி போடுவார். அப்படி போலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆயத்தப்பட்டு அவர்கள் கடந்து சென்ற போது ஆசாரியர்கள் யோர்தானிலே போய் அந்த தண்ணீரிலே கால் வைத்த மாத்திரத்தில் மேலிருந்து கீழாக ஓடி வந்த தண்ணீர் மலை போல குவிந்து நின்றது. அவர்கள் எல்லாரும் வெட்டாந்தரையில நடப்பது போல நடந்து போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள், ஸ்திரீகள், புருஷர்கள், சிறு பிள்ளைகள், மிருக ஜீவன்கள் எல்லாம் கடந்து செல்லும் மட்டும் ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை பிடித்து கொண்டவர்களாக அதை சுமந்து கொண்டு அப்படியே நின்றார். அவர்கள் எல்லாரும் கடந்து சென்ற பிறகு, ஆசாரியர்களும் கடந்து சென்ற பிறகு அந்த தண்ணீர் மறுபடியும் முன்பு போல ஓடத் துவங்கிற்று. ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை உங்க வாழ்க்கையிலே நீங்கள் இப்பொழுது சந்தித்துக் கொண்டிருக்கிற நெருக்கங்கள் ஒரு மலை போல, ஒரு பெரிய காட்டாற்று வெள்ளத்தை போல
ஐயோ நான் என்ன செய்யட்டும் என்று வேதனையோடும் கண்ணீரோடும் நீங்கள் காணப்படுகிறீர்களா? என்ன செய்வதென்று திகைத்து போய் நிற்கிறீர்களா? ஆண்டவர் தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று அவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அவர் வாக்குத்தத்தத்திலே உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆண்டவரிடத்திலே இந்த நன்மையை பெற்றுக் கொள்வதற்கு பிரியமானவர்களே, நம்முடைய பாவம் தடையாயிருக்கக்கூடாது. இன்னைக்கு முழு உலகமும் பாவத்தை விடாமல் எனக்கு நன்மை கிடைக்குமா, பரிகாரம் கிடைக்குமா, ஆசீர்வாதம் கிடைக்குமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவத்தின் அடிமைத்தனம் இருக்கும்போது அவனை ஆசீர்வதிக்கவே முடியாது. அவனுடைய ஜெபம் கேட்கப்படாது. ஆனால் உள்ளம் உடைந்து தன்னுடைய பாவத்திற்காக மனஸ்தாபப்பட்டு என்னை மன்னியும் என்று ஆண்டவரிடத்திலே ஒப்புரவாக்கி அவன் தேவனிடத்திலே ஜெபிக்கும் போது நன்மையை அவர் அபரிவிதமாய் அளவில்லாமல் கொடுத்து ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு வாலிப சகோதரி நம்முடைய ஊழியத்தில் உள்ள பெண்கள் ஜெப குழுவிலே அவள் ஒரு உறுப்பினராக இருந்தாள். தவறாமல் அந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளுவா. நல்ல பாரத்தோடு கூட அவள் ஜெபம் பண்ணுவாள். அப்படி அவளுடைய வாழ்க்கை கடந்து சென்றது. பின்பு அவள் வேலை கிடைத்து தூரமாய் பட்டணத்திலே போய் வேலை செய்தாள். அங்கே தங்கி சில ஆண்டுகள் அவள் வேலை செய்த போது அவள் ஆண்டவரை அறியாத ஒரு வாலிபனோடு கூட அவள் இணைந்து வாழ்ந்தாள். குடும்பத்திற்கு தெரியாமலே திருமணம் செய்து கொண்டார். அப்படி அவளுடைய வாழ்க்கை கடந்து சென்றது. அவனோடு சேர்ந்து அவள் வாழ்ந்தது மாத்திரமல்ல, அவன் பின்பற்றி போகக்கூடிய விக்கிரகத்தையும் இவள் பின்பற்றி போக ஆரம்பித்தாள். குடும்பத்தார் எவ்வளவோ எதிர்ப்புகள் தெரிவித்த போதிலும் அவள் தன்னுடைய முடிவை மாற்றிக்கொள்ள மனதில்லாதவளாயிருந்தாள். பிற்பாடு அவளுடைய குடும்ப வாழ்க்கை ஒரு சில மாதங்களுக்குள்ளாக அது ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. அவன் இவளை விட்டுவிட்டு தன்னுடைய சொந்த குடும்பத்தாரோடு கூட போய் சேர்ந்து கொண்டான். இவளோ அந்த பட்டணத்திலே அவர்கள் தங்கியிருந்த வீட்டிலே தனித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஏன் அவளை விட்டு போக வேண்டும்? அவர்கள் சேர்ந்து வாழ துவங்கின 8வது மாதத்திலே அவளுடைய சரீரத்திலே பலவீனப்பட்டா. மருத்துவரிடத்தில் சென்று முறையாக சரீரத்தை சோதித்து பார்த்தபோது அவளுடைய 2 சிறுநீரகமும் பழுதடைந்து போனது. அவள் டயாலிசிஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டாள். ஒரு வாரத்தில் 2 நாள் டயாலிசிஸ் பண்ணியே ஆகணும். வியாதிப்பட்ட உடனே நீ எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவன் அப்படியே ஓடி போய்விட்டான். அதை கேள்விப்பட்ட பெற்றோர் கண்ணீரோடு ஓடினார்கள். அவளை வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்தார்கள். அவர்களால் இயன்ற மட்டும் அந்த மகளுக்காக பிரயாசப்பட்டார்கள். அங்கெங்குமாக மருத்துவமனைக்கு அழைத்து கொண்டு போனார்கள். கடைசியாக மருத்துவர்கள், உங்கள் மகளுடைய வாழ்நாட்கள் இனி கொஞ்சம்தான் என்ற சூழ்நிலைக்கிலே அவர்கள் சொல்லிவிட மிகவும் துக்கப்பட்டிருக்கிறார். இவளோ அப்பொழுதுதான் உணர்வடைந்து தான் விட்டு தெய்வத்தை தேட ஆரம்பித்தாள். ஆண்டவரிடத்தில் அழுதாள், ஜெபிக்க ஆரம்பித்தாள். ஒரு நாள் என்னை சந்திக்கும்படியாக அவளுடைய பெற்றோரோடு கூட வந்தாள். நான் அவளை பார்த்தபோது இவளா என்று சொல்லத்தக்க விதமாக அவளுடைய சரீரத்தின் தோற்றமெல்லாம் உருக்குலைந்து அழகெல்லாம் போய்
பரிதவிக்கப்படத்தக்க நிலையிலே அவள் காணப்பட்டாள். இந்த சமயத்திலே அவள் என்னை பார்த்து சொன்னாள்னா, உங்களுடைய முகத்தை பார்ப்பதற்கே என்னால் இயலவில்லை, உங்க முகத்தையே என்னால் பார்க்க முடியவில்லையே, நான் என் ஆண்டவருடைய முகத்தை எப்படி பார்க்க முடியும்? நான் ஒரு பாவி என்று உள்ளம் உடைந்து அழுதாள். உனக்கு இயேசுவிடத்தில் இரக்கம் உண்டு என்று அவளுக்கு வசனங்களை எடுத்து சொல்லி அவளுக்காக பாரத்தோடு கூட நான் ஜெபம் பண்ணி அனுப்பிவிட்டேன். தண்ணி குடிக்க முடியல, சாப்பிட முடியல, வயிறெல்லாம் வீங்கி போயிருக்கிற சூழ்நிலை. அவள் ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டா. அவள் வீட்டுக்கு கடந்து சென்றா, நல்லா தண்ணி குடிக்க ஆரம்பித்தா, சாப்பிட ஆரம்பித்தா, சரீரத்தில் மாற்றங்களை உணர ஆரம்பித்தாள். இப்படி இருக்க அவளுக்குள்ளேயே எனக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றம் வந்திருக்கிறது, அது என்ன என்று சோதிக்க வேண்டும். அதே மருத்துவத்தில் போனார். மறுபடியும் அவர்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தார். ஆனா அதே டாக்டர் சொல்லியிருக்கிறார், உனக்கு கிட்னியில பிரச்சனை என்று யார் சொன்னார்கள் என்று கேட்டிருக்கிறார். இவர்களுக்கோ சந்தோஷம் தாங்க முடியவில்லை. இயேசு என்னை தொட்டார், என்னை ஆசீர்வதித்தார், எனக்கு ஒரு அற்புதமான சுகத்தை கொடுத்தார் என்று மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். மகிழ்ச்சியோடு கூட அவர்கள் என்னை மறுபடியும் சந்தித்து ஜெபம் பண்ணி கடந்து சென்றார்கள். ஆம் பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவம் இருக்கும் மட்டும் ஆண்டவரால் அவர்களுக்கு இரக்கம் செய்யவே முடியாது. ஆனால் தன்னுடைய பாவத்திற்காக ஒரு மனிதன் மனசாபப்படும் போது ஆண்டவர் மனதுருக்கம் கொண்டு அவர்கள் வாழ்க்கையில இறங்கி வரக்கூடியவராயிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணம் பண்ணி கொண்டிருந்த போதுதான் அவர்கள் நடுவில் இருக்கக்கூடிய பாவத்தை எல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். அவர்கள் மத்தியிலே ஒரு சுத்திகரிப்பு தேவை. அவர்கள் யோர்தானுக்கு முன்பாக போய் நின்ற போது அங்கே உன்னதத்திலிருந்து தேவன் கட்டளை கொடுக்கிறார், இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். என்னுடைய வியாபாரத்தில் மாற்றமே இல்லை, என்னுடைய வியாபாரம் தோல்வி அடைந்து விட்டது, நான் இன்றைக்கு கடன் பாரத்தோடு கூட நிற்கிறேன், என்னுடைய குடும்பம் இன்றைக்கு உடைந்து போய் நான் தனி மனிதனா நிற்கிறேன், எல்லாவற்றையும் இழந்து வறுமையாய் நிற்கிறேன். ஒருவேளை துக்கத்தோடு வேதனையோடு இருக்கீங்களா? அருமையான சகோதரனே, நீங்கள் கூட்டாக இணைந்து தொழில் செய்து உங்க பார்ட்னராலே நீங்க வஞ்சிக்கப்பட்டு இன்றைக்கு எல்லாவற்றையும் இழந்து வெறுமையாக இதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இயேசு உங்கள் அருகிலும் கடந்து வருகிறார். அருமையான மகளே, பெற்றோருடைய எதிர்ப்பையே மீறி நீயாக உன் வாழ்க்கை துணையை தெரிந்து கொண்டதன் மூலமாக இதை கண்ணீரோடு மறுபடியும் வீட்டில் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இயேசுடைய கண்கள் உன்னையும் பார்க்கிறது. ஐயோ, என்னோடு கூட படித்தவர்கள் எல்லாரும் இன்றைக்கு நல்ல வேலையில் இருக்கிறாங்களே, ஆனால் நான் மாத்திரம் இன்றைக்கு வெறுமையா இருக்கிறேனே, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கேள்விக்குறியா இருக்கிறேனே, கலக்கத்தோடும் கண்ணீரோடு நிற்கிற வாலிப தம்பி, இயேசு உன்னையும் பார்க்கிறார். உன் வாழ்க்கை பரிசுத்தம் அடையும் போது ஆண்டவர் தடைகளை தகர்த்து போட்டு நீங்கள் கேட்டுக்கொள்வதும் கேளாததுமான ஆசீர்வாதங்களை நிறைவாக கொடுத்து உங்களை மகிழ்ச்சியாக்கும்படியாக உங்கள் வீட்டுக்குள்ளே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்கள் மத்தியிலே அவர் கடந்து வந்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யோர்தானை 2ஆக திறந்த ஆண்டவர், தண்ணீரை மலை போல குவித்த ஆண்டவர். வாழ்க்கையில இது முடியாது, இது நடக்காது, வாய்ப்பே இல்லை என்று சொல்லக்கூடிய காரியத்திலும் ஆண்டவர் உங்களுக்காக ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் மத்தியில வந்திருக்கிறார். இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கிருபையும் மனதுருக்கமும் நிறைந்த ஆண்டவர்,
என்னோடு கூட இணைந்து பாவத்திற்காக மனசாபப்பட்டு, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், எனக்கு இறங்கும் என்று கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் சந்திக்கும்படியாக நான் ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே படுக்கை மாறுபடியாக உம்முடைய வல்லமை கடந்து வரட்டும். தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் என்று சொல்லி இருக்கிறீர்கள். நொறுங்குண்டதும் உடைக்கப்பட்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணிக்கவில்லை. நான் ஒரு பாவி, என் பாவம்தான் இந்த வியாதியை கொண்டு வந்தது, என் பாவம்தான் என் வாழ்க்கையில நஷ்டத்தை கொண்டு வந்தது, துக்கத்தை கொண்டு வந்தது, கடன் பாரத்தை கொண்டு வந்தது என்று தன்னுடைய பாவத்தை உணர்ந்து கண்ணீரோடு உமோடு ஐக்கியப்படுகிற, உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் உம்முடைய வல்லமை கடந்து செல்லட்டும் ஆண்டவர். அவர்கள் வாழ்க்கையில காணப்படுகிற தடைகள் மாறட்டும் அப்பா. நீர் அவர்களுக்கு இரக்கம் செய்வீரா. இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்று சொன்னீரே, நீர் இப்பொழுது இறங்குவீராகப்பா. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் நீர் மனதுருக்கம் கொண்டு இறங்குவீராக. அவருடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்காக சிலுவை வரைக்கும் கடந்து சென்றீரே, ஒரு சொட்டு ரத்தம் இல்லாமல் சிந்தி இருக்கிறீரே. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஒரு விசை கழுவி பரிசுத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே நீர் அவர்கள் வாழ்க்கையிலே நீர் முன்குறித்த நன்மைகளை அப்பா நீர் கொடுத்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். இஸ்ரவேல் ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம் என்று சொன்னவரே, நீர் இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. அப்பா நன்றி. சரீரத்தில் வல்லமை இறங்கட்டும். வியாதி வல்லமைகள் இப்பொழுதே இயேசுவின் நாமத்திலே சுட்டரிக்கப்படுவதாக. சுகமளிக்கும் வல்லமை சரீரத்தில் இறங்கி வரட்டும். தடைகள் மாறட்டும். திருமண தடைகள் மாறட்டும். தொழிலிலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளின் கைகளின் பிரயாசத்திலே இப்பொழுதே ஆசீர்வாதம் கடந்து வரட்டும். ஆண்டவர் அப்படி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். தனிமையை உணர்ந்து கொண்டு தனிமையாக கண்ணீர் வடிக்கிற வாலிப தங்கச்சி, எனக்கு யார் நன்மையை செய்வார்கள் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற மகளே, இயேசு ஆசீர்வதிக்கிறார். உன்னுடைய பாவத்தை ஆண்டவர் மன்னிக்கிறேன் என்று சொல்லுகிறார். நன்மை செய்கிறதற்காக நன்றி தகப்பனே. ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி தகப்பனே. ஒவ்வொருவர் மீது மனதுருக்கம் கொண்டு இறங்குகிறதற்காக நன்றி. கர்த்தரப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 1998 ஆரம்பிக்கப்பட்ட நமது கல்வாரி சுவிசேஷ மிஷனரி இயக்கமானது ஒடிசா மாநிலத்தை தலைமையிடமாக கொண்டு ஒடிசா மாநிலத்தில் 6 மாவட்டங்களில் 176 மிஷனரிகளை கொண்டு 13 இன மக்கள் மத்தியில் ஒவ்வொரு மாதமும் 500 புதிய கிராமங்களை சந்திக்க வேண்டும் என்ற மேலான தரிசனத்தோடு சுவிசேஷ பணியினை செய்து வருகிறது. தேவனுடைய ஆலயங்கள் இல்லாத இடங்களில் தேவனுடைய வார்த்தையை அறிவித்து நமது ஊழியத்தின் மூலம் ஆலயங்கள் கட்டப்பட்டு வருகிறது. ஒடிசாவில் வாலிபர் முகாம், சிறுவர் முகாம், விடுதலை முகாம் மூலமாக எண்ணற்ற மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையானது அறிவிக்கப்பட்டு வருகிறது. அறியப்படாத இடங்களில் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கும் நமது மிஷனரி ஊழியத்தில் இன்னும் அதிகமான மிஷனரி பணியாளர்கள் எழும்பப்படவும், ஒடிசா மொழியில் தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்தை கொடுக்கும் நன்கொடையாளர்கள் எழும்பவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள்.